வணக்கம் எல்லாத்துக்கும். ஓகே, நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். நிறைய கேன்சர் பேஷண்ட் இருக்கீங்க. நிறையா இல்லைங்க, நம்ம உலகத்தை சுற்றியே இப்போ கேன்சர் பேஷண்ட் நிறையா இருக்காங்க. ஸோ கேன்சருக்கு வலி, அதாவது சில பேருங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க கேன்சர் வலி தாங்க முடியாமல். இது என் இடத்துக்கிட்ட நடந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு தெரியல. அதான் சொல்கிறேன், நான் தூரத்தெல்லாம் போய் எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறேன். பக்கத்தில் உள்ளவங்களும் எனக்கு பார்க்க முடியல. ஏன்னா முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும், இந்த ப்ராடக்ட் இருக்குது, இதை நம்ம ட்ரை பண்ணோன்னே. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேரிங் பண்ணுறேன். இப்போ அடுத்து உங்கள் கையில் இருக்குது. நம்ம போடுற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் அந்த இறப்புலேருந்து நம்ம காப்பாற்றலாம். ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட் ஒரு வீட்டில் 2-3 பேர் கூட இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன் நான் இதை பப்ளிக்காக பற்றி சொல்கிறேன்னா, இது கேட்டாச்சும் நீங்கள் இதெல்லாம் ஷேரிங் கொஞ்சம் கூட பண்ணுவீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு. நம்ம கேன்சர் பேஷண்ட் ஒரு வீட்டில் 2-3 பேர் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அது எல்லாத்துக்குமே உங்களுக்குலாம் தெரியும். நம்ம எது பாதுகாப்புன்னு போட்டோமோ அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம இம்யூன் சிஸ்டத்தை அடிச்சிருச்சு. ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து டவுன் ஆகுனதுனால இதெல்லாம் அப்டேட் ஆகிருந்துக்கிட்டு இருக்குது நம்ம உடம்புல. நம்மளோட செல்லு, அதாவது நம்ம உடம்புல ஒரு கேஸ்தரைக்கு புண்ணு, இனிப்பு நீர், இந்த மாதிரி நிறைய விஷயம் பாதிப்புங்க இருக்கும். அது என்ன செய்யுது, அந்த புண்ணுங்க, இது இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி கட்டுக்கு அடங்கிருச்சு. அதாவது அது வந்து செயல்படாததுனால, ரொம்ப ஆக்டிவாக இல்லாததுனால. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம்லாம் பாதுகாப்பு இல்லாமல் அந்த செல்லுங்க வந்து கெட்ட செல்லு அண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேன்சருன்றது அப்டேட்டாக ஆகுது. நிறையா பேருக்கு கேன்சரு, ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. நான் சொன்னேன்ல, ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் நான் பேசுகிற பேஷண்ட்ங்க இருக்காங்க. ஸோ இது நீங்கள் எவ்வளோ சுருக்காக உங்களால் இதுலேருந்து மீண்டு வர முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். நான் நிறைய பேரை காப்பாற்றிட்டு வரேங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, நிறைய பேரை காப்பாற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேரை நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. எவ்வளோ பேர் என்னை நீங்கள் பார்க்குறீங்களே, கேன்சர் சீக்கில் குணம் அடைஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் நிறைய பேரை காப்பாற்றுறேன்னு காரணம், நான் இன்றைக்கி குணம் அடைஞ்சேன். நான் வந்து என்னோட டெஸ்டிமோனி மட்டும் கிடையாது தெரியுமாங்க, நிறையா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஹஸ்பண்டோட டெஸ்டிமோனி, அவருக்கு உடல் பிரச்சனை, கண்ணு பிரச்சனை, எனக்கே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸு, அதுவும் இல்லாமல் நான் வந்து கிளினிக்ன்றதில் வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன். நிறைய டாக்டர்ஸோட கனெக்ஷன், டாக்டர்ஸுங்கிட்ட ஐடியாஸ் கேட்பேன், நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணுவேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸும் டாக்டர்ஸுங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க, அதனால தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு ஒருத்தவங்களை அந்த சீக்கிலேருந்து ஈஸியாக கொண்டு வரதுக்கு வழி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றி கொடுப்பேன். இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் உள்ளவங்கள காப்பாற்றி கொடுக்க வழியை காட்டுவேன். தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் என்ன நாங்கள் முன்னுக்கு போடுறேன். 2வது, நான் நேராக வந்து பார்க்கணுனாலும் நீங்கள் எனக்கு புலனம் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் வருவேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டு என்னால் வர முடிகிறப்ப கண்டிப்பாக நான் தூரமாக இருந்தால் கூட நான் வந்து பார்ப்பேன் அவங்கள. எனக்கு புலனம் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.